வச்சுக்கோங்க. வானத்திலிருந்து கர்த்தரை போஷிக்க போகிறார். வானத்திலிருந்து கர்த்தரை பாதுகாக்க போகிறார். வானத்திலிருந்து கர்த்தர் பதில் கொடுத்து என்னை ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. வானத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு செய்வார். இந்த எலியாவின் வாழ்க்கையில கர்த்தர் இந்த காரியத்தை செய்யறதுக்கு எலியா கிட்ட இருந்த 2 காரியம் நமக்கு தேவை. எத்தனை காரியம்? 2 காரியம். அதுதான் பிரச்சனை. 2 காரியத்தை நான் உங்களுக்கு வேகமா சொல்றேன் பாருங்க. 17ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். 17ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். கிலேயாத்தின் குழிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். The character of எலியா. அவனுக்குள்ள இருந்த சுபாவம் எப்படிங்க இதெல்லாம் இந்த எலியா வாழ்க்கையில் நடந்துச்சு? காக்கா எப்படி அவனுக்கு போஷித்தது? விதவை மூலமா இவனுக்கு எப்படி ஆகாரம் உண்டானது? அந்த ராஜா அவனை கொல்லணும் தேடியும், அந்த ராஜா அவனை பலம் போட்டு தேடியும் அவனை ஒண்ணுமே செய்ய முடியாம எப்படி அவனுக்கு இந்த பாதுகாப்பு வந்துச்சு? அவன் ஜெபம் பண்ண உடனே வானத்துல இருந்து எப்படி அக்கினி இறங்கி பதில் கிடைத்தது? ஒரே ஒரு காரியம் தான் அவனுக்குள்ள இருந்தது. அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு சுபாவம் உடையவன். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிற பழக்கத்தை உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறீங்களோ அவர்களை ஆண்டவர் ஈஸ்வருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க உதவி செய்வாராக. அல்லேலூயா. வார்த்தை சொல்லி இருக்கவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் தன் தேவைகளுக்காய், தன் பாதுகாப்புக்காய், தன் நன்மைக்காய் ஒரு மந்திரவாதியை தேடி போகிறவன் அல்ல. ஒரு மனிதனை தேடி போகிறவன் அல்ல. இங்கும் இங்கும் அலைவாய்ந்து கொண்டு இருக்கிறவன் அல்ல. எந்த காரியமா இருந்தாலும் அதை தேவன் எனக்கு செய்யட்டும் என்று சொல்லி அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு பழக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் ஏற்படுத்தி கொண்டு வைத்ததினாலே இந்த எலியாவை கர்த்தர் வானத்தில் இருந்து உதவி செய்து அவனை போஷித்தார், பாதுகாத்தார், அவனை உயர்த்தினார். பழக்கம் நமக்கு இருக்கான கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யாருக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க தேவைக்காக நிற்கிறோம்? பலவீனம் வரும் பொழுது யாருக்கு முன்னாடி போய் நிற்கிறோம்? குழப்பம் வரும் பொழுது யாருக்கு முன்னாடி போய் நிற்கிறோம்? தேவைகள் வரும் பொழுது இந்த உலகத்துல இருக்கிற படைப்புகளுக்கு முன்பாக போய் நிற்கிறோமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த கர்த்தருக்கு முன்பாக நம்ம போய் நிற்கிற ஒரு பழக்கம் இருந்ததுன்னா நீ ஒரு நாளும் மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தரோட நிற்க விட மாட்டேன். நீ கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற அந்த பழக்கம் நமக்கு இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் மனுஷன் முன்னாடி தான் போய் நிற்போம். ஆமென். வேற அந்த பழக்கம் இல்லாமல் இருந்தா இன்னைக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். ஆமென். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வாசித்து பாருங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 2வது வசனம். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னுடனே ஒருவனும் அங்கே வரக்கூடாது. மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மோசே காலமே என்னுடைய சமூகத்துல வந்து என்ன செய்? நில். எப்போ வந்து நில்லுன்னு சொல்றாரு? விடிய காலத்து அதிகாலையில் என்ன பண்ணு? வந்து நில். அல்லேலூயா. உனக்கு நேரம் கிடைக்கிறப்ப வந்து நில்லுப்பான்னு சொல்லுங்க. எப்போ வந்து நில்லுங்க? அதிகாலை. அதிகாலை எப்பனா? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலை. சரிங்களா? சூரியன் உதிக்கிற முன்னாடி அதிகாலைன்னு சொல்லலாம். எத்தனை மணிக்கு கர்த்தர் முன்னாடி நிக்கணும்? டெய்லியும் நிக்கணுமா? எப்பயாவது போய் நிக்கணுமா? பாருங்களேன். அந்த பரிசேயர்களை குறித்து வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். எங்க ஜெபம் பண்ண விரும்புறாங்க? வீதிகளிலும், ஜெப ஆலயங்களிலும், சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். என்ன அர்த்தம்? எங்கதான் நிப்பாங்க அவங்க? வெறும் ஜெப ஆலயத்துல மட்டும்தான் கர்த்தருக்கு முன்னாடி வந்து என்ன செய்வாங்க? வீட்டுல எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற நாம என்ன பண்ணணுமா? நீயோ ஜெபம் பண்ணும்போது, நல்லா கவனிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து என்ன பண்ணணும்?
அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஹல்லேலூயா. எங்க போய் நிக்கணும்? அதிகாலையில் எழுந்து அரைக்கதவை சாத்திட்டு, ஹாஸ்டல் இருக்கிறதே 10க்கு 10 ரூம் தான். இதை தவிர எங்களுக்கு வேற அரைக்கதவை எங்க போய் சாத்த? அந்த 10க்கு 10 ரூம்ல ஏதாவது ஒரு மூளையை தெரிந்தெடுத்து நேர் முழங்கால் போட்டு உமக்கு முன்னாடி வந்து நிற்கிற ஆண்டவரே. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோமோ? 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க. ஒரு மணி நேரம் முன்னாடி எழுந்துறீங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. 3 மணிக்கு மேலே காலையிலே எழுந்து என்ன செய்யறாங்க? மக்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமென். ஒரு தன்னுடைய தேவைக்காக காலையில, அதனாலதான் வசனம் 127வது சங்கீதத்துல சொல்லுது, காலையிலே எழுந்து நேரப்பட தன் வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா அப்படின்னு போட்டிருக்கு. காலையிலேயே எழுந்து வேலை ஓடி அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வரும் பொழுது சாப்பிடலான்னா சண்டை, சாப்பிடலான்னா பிரச்சனை. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறோமே, எதுக்கு? நிம்மதிக்காக தான் செய்யறோம். அந்த பணம் எனக்கு நிம்மதி தரல அப்படின்னு ஏராளமான குடும்பம் இந்த உலகத்துல இருக்குது. அவங்களுக்குலாம் தெரியாது அந்த நிம்மதியை தருகிறவர் கர்த்தராகிய தேவன். அவர் சமூகத்துல போய் நீங்க நின்றுட்டீங்கன்னா அன்று பொழுது முழுவதுமாய் கர்த்தர் உன்னை போஷிப்பார், கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், உனக்கு பதில் கொடுத்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார். மோசேயை கர்த்தர் காலையிலே வாப்பான்றார். சொல்லிருக்கலாமே, ஒரு 10 மணிக்கு மேலே வாப்பா, காலை எழுந்துச்சு எல்லா வேலையை முடிச்சு குளிச்சுட்டு நல்லா பல்லாம் தேய்ச்சி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு சென்ட் அடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு மேலே வாப்பா. என்ன சொல்றாரு அவரு? எத்தனை மணிக்கு? ஆயத்தமான விடியற்காலம். சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். எப்படி இருப்பேன்? ஆயத்தமாகி. ஆமென். அவசரமாய் காத்திருப்பேன், அரக்க காத்திருப்பேன். 50 ஸ்தோத்திர பலி, 10 நிமிஷம் பாடல், ஜெபத்தோடு வேகமாய் போய் பாட காய்க்கணும், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்யணும் அப்படின்னு அவசரமாய் காத்திருப்பேனா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு என்ன சொல்ல போற? இன்னைக்கு கடவுள் என் கூட என்ன பேச போற? ஆயத்தமாகி காத்திருக்கிற அந்த தாவீதை தான் சவுலால் கொல்ல முடியவில்லை. அல்லேலூயா. இந்த தாவீது மாத்திரம் காலையில போய் கர்த்தருக்கு முன்னாடி நிக்காம இருந்திருந்தானா, அவன் சவுல் விட்ட ஈட்டிக்கு என்னைக்கோ என்ன பண்ணிருப்பாங்க. ஆமென். பாருங்க எவ்வளவு ஒரு கொடுமை. நல்ல ஃப்ரெண்டா கையில பேசிட்டே வருவான், திடீர்னு ஈட்டி எடுத்து கொடுத்துவான். என்னங்க இது? அநியாயம். இவனுக்கிட்டெல்லாம் கர்த்தர் அவனை பாதுகாத்தான்னா இந்த ஒரே ஒரு கேரக்டர், ஆயத்தமாகி கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கான். கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாங்க. ஒரு நாட்கள்ல நம்ம அப்படி இருந்திருக்கலாம். காலையிலேயே எழுந்த பழக்கம் இருந்துச்சு பாஸ்டர், ஆனா எங்க நான் அதை விட்டேன்னு தெரியல, அதை நான் விட்டுட்டேன், என்னால முடியல இப்போ அப்படின்னு சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் இந்த வருடத்துல அந்த கிருபைகளை நமக்கு தருவார். அல்லேலூயா. இந்த வருடத்துல மீண்டும் அதிகாலமே எழும்ப கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. அதன் மூலமாய் கிடைக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் அத்தனை ஒத்தாசைகளையும் ஆண்டவர் வானத்திலிருந்து நமக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் அந்த கிருபைகளை இந்த வருடத்திலே தருவாராக. காலையில் அவர் சமூகத்தில் வந்து நின்று அவரை ஆராதித்த நாட்கள் உண்டு. பாஸ்டர் நான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நினைக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இந்த மாசத்துல நக்கினியை வெளிப்படுத்துவேன். செய்ய போறவங்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் வானத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி அவர்களை ஆசீர்வதிக்க போடுவோம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும், போஷிக்கணும், நம்ம வாழ்க்கையில அவருடைய பதிலை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அவருக்கு முன்னாடி நிற்கணும். எந்த ஒரு தேவையா இருந்தாலும் மனுஷனுக்கு முன்னாடி இல்லை, எந்த ஒரு தேவையா இருந்தாலும் நண்பர்கள் கிட்ட இல்லை, எந்த ஒரு தேவையா இருந்தாலும் அரசாங்கத்துக்கிட்ட இல்லை, எந்த ஒரு தேவையா இருந்தாலும் சமுதாயத்துக்கிட்ட இல்லை, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு பழக்கத்தை உடைய ஒரு தேவ மனிதனா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் லிங்கன் என்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷன், அமெரிக்கன் பிரசிடென்ட்.
இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்டை குறித்து ஒரு வரலாறு. ஒரு நாள் இவர்கிட்ட பேட்டி காண்றதுக்கு அவரை காலையிலேயே போய் என்ன செஞ்சிருந்தோம், காலையில வெளியில கிளம்பிடுவாரு அப்படின்னு பிடிச்சிருந்தோன்ட்டு அதிகாலமே போயிட்டாங்களா, ப்ரெஸ் மீட் எடுத்துக்கிட்டு ப்ரெஸ்காரெல்லாம் போயிட்டாங்களா. இப்போ அவங்க போனோம்னா அவங்களுடைய செக்யூரிட்டி சொல்றாராம், பர்சனல் செக்யூரிட்டி சொல்றாரு, அவர் வந்து இப்போ முக்கியமான நபரோடு கூட பேசிட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. அது யாரா நமக்கு முன்னாடி இவ்வளவு காலையிலே முக்கியமான நபர், யாரு நம்ம பார்த்தே ஆகணும், எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு நேரம் முடிந்தது, உடனே ஒரு என்ன செஞ்சார், அவருடைய செக்யூரிட்டி கூப்பிட்டு யார் வந்திருக்கான்னு கூப்பிடுங்க. அப்போ இவங்க அவருடைய அறைக்கு போனாங்களா, நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ்லாம் பண்ணி கையெல்லாம் கட்டிட்டு போனாங்களா. போயிட்டு சுற்றி பார்க்குறாங்க, என்னங்க தேடுறீங்க? இல்லை யாரோ முக்கியமான நபர் இந்த அறையில் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அவங்க சொன்னாங்க, அதான் எப்படி போனாங்கன்னு தேடுறோம். வேற யாரும் இல்லையா, இந்த இடத்துக்கு என்னை உட்கார வைத்த அந்த இயேசுவின் சமூகத்துக்கு நின்று அமெரிக்க ஜனாதிபதி தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி தன் வாழ்நாள் முழுவதும் அவர் சமூகத்தில் நின்று கொண்டிருந்தார். அவங்கள விட நம்ம பெரிய ஆளுங்களா? அவங்கள விட நமக்கு வேலை அதிகமா இருக்குதா? சொல்லுங்க. காலையில் எழுந்த உடனே யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும்னா அவர் உனக்கு காசு அனுப்புவார். கர்த்தரை தேடனா வானத்தின் பலகணிகளை திறந்து அவர் உன்னை இடம் கொள்ளாமல் மட்டும் ஆசைப்படுவார். இரண்டாவது காரியம் இந்த எலியாவுக்குள் இருந்ததான நல்ல சுபாவம். இப்ப வாசிங்க 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன். பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்பொழுதும் 2 காளைகளை ஒரு இடத்துல பார்க்கிறோம், கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன். ஒரு பெரிய கூட்டத்திற்கு பின்பாக போகிற ஒரு நபரா இல்ல, கர்த்தருக்காக தனி ஒரு மனிதனாய் இந்த இடத்துல நிற்கிறதை நான் பார்க்க முடிகிறது. ஆமென். இரண்டாவது காரியம், இந்த சமுதாயத்தில் நம்ம வெளியில போறப்ப நிறைய நேரத்துல இந்த உலகத்தின் காரியங்களிலே நம்ம ஈடுபடுத்தி கொள்ள பிசாசு பல காரியங்களை சொல்லலாம். ஆமென். சும்மா தான் பாஸ்டர் 4 பேரோட போய் நின்றுட்டு வந்தேன், சும்மா தான் நின்று, அது எப்படிங்க விட்டுற முடியும்? நான் சும்மா தான் போய் நின்னேன், சும்மா தான் போய் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன், சும்மா அவங்களா தான் பார்த்தாங்க, நான் எட்டி நின்று பார்த்துட்டு இருந்தேன், எனக்கும் அதுக்கும் அப்படி சொல்லல. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வம்னா பாகால பின்பற்று. எந்த மட்டும் 2 நினைவுகளும் குந்தி நடந்துட்டு இருப்ப. யார் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமையை அக்கினியை வெளிப்படுத்துவார் என்று சொன்னால் அவரே தெய்வம், அவர் ஒருவருக்கே ஆராதனை, அவருக்காக நான் நிற்பேன். 450 பேர் ஒரு பக்கங்க, இவன் மட்டும் தனியா நிற்கிறான். அல்லேலூயா. நிறைய நேரத்துல நம்ம என்ன சொல்றோம், இப்படிதான் சொல்றோம், காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம். எதுவும் கரெக்ட், அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது, அது நல்லா தெரியும், அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஆனா அவங்க பக்கத்துல போய் என்ன செய்ய, நீங்க செய்யுங்க சொல்லுங்க, நான் என்ன செய்வேன்? ஆமென். அல்லேலூயா. தீர்மானம் எடுத்து தான் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் போய் நிற்க மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்து தான் நம்ம தேவனோடு என்ன செய்யறோம், உடன்படிக்கை பண்ணிட்ட பிறகு அந்த உடன்படிக்கையை நாம் உடைப்போம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் அக்கினி என்ன செய்யாது, வெளிப்படாது. எளிய பாருங்களேன், 450 பேர் ஒரு பக்கம் நிற்கிறான், ஒரு ஆள் சிங்கிள் பர்சன் நின்று சொல்றான், எந்த மட்டும் 2 நினைவுகளை குந்தி நடப்பீங்க. இங்க வந்தா தோத்திரம் அல்லேலூயா ஆமென்றீங்க, அங்க போனா அங்க பாகாலின் தீர்க்கதரிசிகளோடு சேர்ந்து என்ன செய்றீங்க, பலியிட்டு கொண்டு அவர்கள் கொடுக்கிற ஆதாரத்தை உண்டு, அவர்கள் கொடுக்கிற காரியத்தை செய்து அதையும் நீங்க என்ன செய்றீங்க, உனக்கு இது வேணா இதை பாரு, அது வேணா. ஒரு கான்ஃபிடென்ட்டான வார்த்தை இல்ல. நிறைய நேரத்தில் நம்மளால அந்த தீர்மானம் எடுக்க முடியல, நிறைய நேரத்தில் நம்மளால என்ன செய்ய முடியல. பல வருஷங்கள் சத்தியத்தை கேட்டாலும் எது உண்மையான தெய்வம் என்று கண்டுபிடிப்பதற்கு நமக்கு என்ன செய்யல, எளிய கண்டுபிடிச்சல. 450 பேர் இருக்கப்பா, எனக்கு ஒரு தெய்வம் உண்டு, அவர் வானத்திலிருந்து அக்கினி அனுப்புகிறார். ஆமென். 450 பேருக்கு ஒரு காளையை கொடுத்தான், நீ செலக்ட் பண்ணி என்ன செய்ய, உன்னுடைய சாமியை கூப்பிடு, எது உண்மையான தெய்வம் இன்னைக்கு என்ன செஞ்சிருவோம் பார்த்தோம்.
450 பேர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்யறாங்க? தங்கள் வழக்கத்தின்படி தங்களை கீறி கொண்டாங்க. ஆமென், அல்லேலூயா. என்ன பண்றாங்களோ அவங்க வழக்கம் என்ன? அவங்க வழக்கம் என்ன? ஆண்டவர் உங்களுக்கு பதில் தரணும்னா, பிசாசு கிட்ட இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரணும்னு சொன்னா ஒரு 5 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வரணும். அதுவும் எப்படி வாங்கிட்டு வரணும்? வெறுங்கால வீட்டுல இருந்து எண்ணெய் என்ன செய்யணும்? தலை மேல வச்சு தூக்கிட்டு வரணும். இன்னைக்கு நான் சொன்னாரா? சொன்னா கூட செய்வோம். அவர் சொன்னாரு, இதெல்லாம் நீ செய்யாதப்பா, நீ கஷ்டப்படக்கூடாது. அந்த தெய்வத்தின் நன்மையை நீ கஷ்டப்பட்டு வாங்க தேவையில்ல. நான் உன்கிட்ட என்ன செய்ய, உனக்காக நான் என்ன பண்றேன் சொல்லுங்க, உனக்காக நான் என்ன பண்றேன்? சிலுவையை தூக்கிக்கிட்டு நடந்தாரா இல்லையா? அவர் கால்கள்ல ஆணிகள் பாய்ந்ததா இல்லையா? பாய்ஞ்சதா இல்லையா? எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டார். ஆனா இந்த உலகத்துல பாருங்க, கடவுள்கிட்ட நன்மையை வாங்கணும்னா நம்ம போய் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போய் பல காரியத்தை என்ன பண்றோம்? இவங்க அம்மா செய்யறாங்க. என்ன பண்றாங்க? பாகாலின் தீர்க்கதரிசிகள் என்ன செய்யறாங்க? தங்கள் சரீரத்தை கீறிக்கொண்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பாடு போடுறாங்க. கடவுளே, பாகாலே, எங்களுக்கு உத்தரவு சொல்லும், எங்களுக்கு உத்தரவு சொல்லும். கூப்பிட்டு 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 பாக்குறாங்க. ஒண்ணும் என்ன செய்யல, வரல, ஒன்னும் வரல. எல்லாம் வரலன்னு சொல்லிதான் இயேசு கிட்ட வந்தான். ஆமென், அல்லேலூயா. மறுபடியும் அங்க என்ன செஞ்சிடக்கூடாது, போயிட கூடாது. அதான் இங்க கேட்கிறாரு, அந்த 450 பேர் கூட போயிட போறியா, தனியா நிக்க போறியா? டிசைட் பண்ணிக்க. ஆமென். யார் வாழ்க்கையில அக்கினி வெளிப்படும்னா 450 பேர் கூட சும்மா தாங்க போய் நின்று. ஒரு சில பேர் இருக்கிறாங்க, இங்கிட்டும் பேச மாட்டாங்க, அங்கிட்ட எரியா பக்கமும் இருக்க மாட்டாங்க, அங்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க. இவர் சொன்னா கரெக்டா, பாச சொல்றதான் கரெக்ட். அவர் சொன்னா ஆமா, என்ன சொல்றது கரெக்ட். சரி, யாருக்கு தான் சொல்றேன்? 2 பேரும் தான் தேவை. இப்படி என்ன செய்யும்? நீங்க அப்படி சொல்ற 2 நினைவுல இருக்காதப்பா. கர்த்தர் தேவனா கர்த்தர் என்ன செய், ஃபாலோ பண்ணு. பாகால் தேவனா அதை என்ன பண்ணு, பின்பற்றிப்போ அப்படின்னு சொல்லும்போது அந்த வைராக்கியம் பரலோகத்தில் இருந்த அக்கினி கொண்டு வந்தது. 2 காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா, ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவருக்கு முன்னாடி காலையிலே நிக்கிறேன், நின்றுட்டு யார் வைராக்கியமா இருக்கிற? 2 நினைவுல 2 இடத்துல 2 காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? 10 வருஷமா சபைக்கு வந்தோம், இன்னொரு தீர்மானம் எடுக்க முடியாம ஒரு ஆஃப் பாயிலா இல்லாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் இன்னும் கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியமா இல்லாதபடிக்கு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அங்க போய் பார்த்தா நல்லா தெரியும் சொன்னாங்க, இந்த கயிறு கட்டினா கொஞ்சம் சரியாயிரும் சொன்னாங்க, இந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்படி ஜோசியமும் ஜாதகமும் பார்த்து தெரியுற அந்த இடத்துல போய் நம்ம இருப்போம்னு சொன்னா கர்த்தருடைய அக்கினி நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது. அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் நம்பிக்கையா இருப்பேன் என்று அந்த யோபுவை போல விசுவாசமா இருப்போம் என்று சொன்னால் இந்த எலியாவுக்குள் இருந்த அக்கினி நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். ஆமென், அல்லேலூயா. வாசத்துல கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. இயேசு யார் என்று கண்டுகொள்ள நமக்கு கிருபை தருவாராக. இயேசுவின் வல்லமையை உணர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக, இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக, கர்த்தர் தெய்வமானார், ஓ கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக நேரத்துல நமக்கு சோர்வு வரும்போது, பலவீனம் வரும்போது, போராட்டம் வரும்பொழுது சத்துரு அவனுடைய ஏஜென்ட்ஸ் அனுப்பி நீ இவ்வளவு நாள் இதையே நம்பிக்கிட்டு இருப்ப, கொஞ்சம் வந்து பாரு, கொஞ்சம் உன் கூட கொஞ்சம் அந்த இடத்துக்கு போய் பாரு, இந்த இடத்துக்கு போய் பாரு, அதை செய், இதை செய், இதை வாங்கி உன் வீட்டுல வை, இதை வாங்கி புதைச்சு வை, இதுக்காக இவ்வளவு செலவு பண்ணு அப்படின்னு என்னென்னவோ காரியத்தை சொல்லி நம்ம டைவர்ட் பண்ண பார்ப்போம். நம்ம விசுவாசத்துல சோதனையை உண்டு பண்ணுவான். ஆனா நீங்க சொல்லணும், கர்த்தர் என்னை காப்பாற்றுவதற்கு போதுமானவர், அவர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், அவர் என்னுடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார், அவரை விசுவாசிக்கிற எனக்கு ஒரு கேடும் வராது, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன், நிச்சயமாக அந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில அவருடைய கிருபைகளை தருவார் என்று விசுவாசத்திலே பலமுள்ள எலியாவை போல நீ இருப்பனா ஒன்றுமனை சேதப்படுத்துவது இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகள் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட வல்லமை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட பலனை
என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நிறைய நேரத்துல ஆண்டவரே நான் டைவர்ட் ஆயிர ஆண்டவரே, நிறைய நேரத்துல தீர்மானம் எடுக்க முடியாம ஆண்டவரே அப்பா 2 நினைவுல இருக்கிற ஆண்டவரே. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறப்ப ஏமாந்து போயிடுற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஃப்ரெண்ட்ஸை பிரியப்படுத்த இந்த காரியத்தை நான் செஞ்சிடறேன் ஆண்டவரே. நண்பர்கள் பிரியப்படுத்த, உறவுகளை பிரியப்படுத்த, என் வாழ்க்கையில கர்த்தரை நல்லா தெரிஞ்சிருந்தோம், அவர் விரும்ப மாட்டார்னு தெரிஞ்சிருந்தோம். ஆனா நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இதெல்லாம் நான் செஞ்சிடறேன் ஆண்டவரே. என்னை மன்னிங்க ஆண்டவரே. இனி நான் உமக்காகவே வாழுவேன், இனி நான் உமக்காகவே வாழுவேன். இனி என் வாழ்க்கையில உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக நான் நிற்பேன் ஆண்டவரே என்று சொல்லி